என்ற நம்முடைய நண்பர் இந்த அளவுக்கு பல வேலைகளை செய்து கொண்டு எழுதியிருப்பது என்பது மறக்க முடியாத ஒரு விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்பதால் தான் இதை கூறுகிறேன். அதே போல இந்த ஔவையாருடைய பாடல் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அறிவிருது மாணவர்கள் அது கே வி சிவராமனுடைய வாய்ஸ் பாடி பாடி இருப்பாங்க. இனிதிருது அறிவினர் சேர்தல், அறிவினர் சேர்தல். அதனில் இது அறிவுரை அறிவுடையாரை நனவிலும் கனவிலும் காண்பதுதானே. இந்த அடிப்படையில் தான் நெடுநெறி காலையில் 5:27க்கு தினமும் 900 அது விழாவை கொண்டாடி ஞான வேள்வியை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அருணகிரி எல்லாம் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கும் ஜோதியம் அத்தனை பேரும் தாமோதரன் சார், ரோகநாதன் சார், அப்போதும் நம்முடைய ரமேஷ் சார், ரோகநாதன் பாட்டுடை தலைவன் என்று சொல்லுவார். அது போல நம்முடைய இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வருவதற்கு காரணம் அறிவுடையாரை அந்த கனவில் காண்பது தானே என்று அந்த 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 கருத்து தான். ஒரு என்ன செய்யும் என்று எந்த கல்வி எவ்வளவு முக்கியம் என்று நம்முடைய திருமூலர் சொல்கிறார். துணையாய் ஒருவர் தூய நற்சோதி, துணையாய் ஒருவர் தூய நற்செல்லாம், துணையா ஒரு தூய நற்கல்லம், துணையா ஒரு தூய நற்கல்வி. அந்த கல்விதான் அருணகிரி சார் அடிக்கடி சொல்வது போல, அது வெளியே இருந்தா அது வெளியே இருந்து உள்ள போறது கல்வி, உள்ள இருந்து வெளியே வர்றது அறிவு. எவ்வளவு அழகாக ஒரு டெஃபனிஷன், எவ்வளவு அறிவான, அதாவது உள்ளே வெளியே என்று படம் பார்த்திருக்கலாம், அதை கேட்டிருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்க வேண்டும். உள்ளே இருந்து வெளியே வருவது அறிவோம். ஆஹா, என்ன அருமையாக சொல்லுது. அந்த அறிவை ஞானமாக பெற்றவர், ஞானத்தை வழங்கியவர் திருமூலர். அது எப்படி குருவை அணுக வேண்டும் என்பதற்கு, குருவோடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொருதான், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனும் கூட ஒரு குருதான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அதாவது இந்த 4 தெளிவுகளை இடத்தில் கூறுகிறார். திருமூலருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உலகத்தில் அதற்கு முன்னால் இருந்த அத்தனை தத்துவங்களையும் அத்தனையும் படித்துவிட்டு அது நமக்கு ஒரு தொகுத்து கொடுத்திருக்கிற ஒரு என்சைக்ளோபீடியா. இட்ஸ் நாட் ஒன்லி புக். இப்போ பைபிள் எடுத்துக்கொண்டால் நாட் ஒன்லி அது ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு லைப்ரரி, நூலகம். அது 66 புத்தகம் கொண்டது பெந்தகோஸ்து பைபிள் என்று சொல்லலாம். 73 கொண்டது கேத்தலிக் பைபிள். அதில் மிக சிறப்பான இப்போ இன்றைக்கு ட்ரெயினர்ஸ் என்எல்பி ரிச்நாதன் சார் போன்றவங்களாம் என்எல்பி பயின்று கொண்டிருக்காரு. ரமேஷ் சார் என்எல்பி கிளாஸ் எல்லாம் எடுப்பாரு. ஸோ அது மாதிரி எத்தனையோ பேர் இந்த என்எல்பி அதெல்லாத்தையும் பற்றி கூட ஞானம் என்ற தலைப்பில் எப்படி ட்ரெயினர்ஸ் இயங்குவது சீராக் என்ற புத்தகம் கூறுகிறது. ஞானத்தை எப்படி பெற வேண்டும், எப்படி வர வேண்டும், சாலமோனின் ஞானம் என்ற புத்தகம் கூறுகிறது. இதையெல்லாம் இதே போலதான் நம்முடைய திருமந்திரமும் ஞானத்தை எப்படி பெறுவது, கல்வி எப்படி கற்றால் பெரிதும் பெரிதும் இன்கள் பெற்றாரே என்று கூறுகிறார். வாழ்வென்றும் தாழ்வென்றும் சக்கரம் என்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது. வாழ்வென்றும் தாழ்வின் சக்கரம் செல்வது அதுதான் சரித்திரம் நிகழ்கின்றது என்கிறார் கண்ணதாசன். ஜீவனுடைய ஆதி சக்கரங்கள் இருந்தது என்று எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் 2வது கூறுகிறார். இந்த சக்கரங்களை பற்றி சக்கரத்தேறு என்றும் காலச்சக்கரம் என்றும், உடலில் இருக்கின்ற சக்கரங்கள் இன்றைக்கு பிராணிகளில் இன்றைக்கு ரெக்கி போன்றவை எல்லாம் கொண்டாடுகின்ற நம்ம உடலில் இருக்கின்ற ஆதார சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அதே போல நம்முடைய உடம்பில் இருக்கின்ற 6 ஆதாரங்களை பற்றி மணிப்பூரகம், அதே போல அநாகரம், அண்ட் விசிட்டி அண்ட் நெட்ரிக்கன் என்று சொல்கின்ற அந்த 3வது, அதுக்கு உச்சி தலைமையில் இருக்கின்ற முன்னேறு இடம். இது எல்லாவற்றையும் அவர் பட்டியலிட்டு கூறுகிறார். அதே போல எந்தெந்த விதத்தில் யோகம் செய்ய வேண்டும் என்பதும், எந்தெந்த விதத்தில் அந்த தந்திரம் இருக்க வேண்டும் என்பதும். தந்திரம் என்றால் இந்திய வரலாறு, இந்திய கிட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு அளவில் இந்த அளவுக்கு யோகத்தை பற்றி முதலில் கூறியவர் திருமூலர் மட்டுமே. அது நமக்கு கேட்கிற ரெக்கார்டு பிரகாரம். அதே போல அந்த வடநாட்டை எடுத்துக்கொண்டா பதாஞ்சலி பதாஞ்சலி திருமூலருக்கு என்னுடைய கிளாஸ்மேட் என்று கூறுகிறார். இவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார் என்றால் நந்தி என்று கூறுகிறார். நந்திக்கு யார் கற்றுக் கொடுத்ததா? சிவன். அவருடைய நந்தியர்கள் பெற்று நான் இருந்தேனே என்று கூறுகிறார். இந்த ஓஷோ எழுதும் போது கூறுவார், புத்தகத்தை பற்றி கூறும்போது, அதாவது சில குறிப்பிட்ட பெரிய முக்கியமான மதங்கள், அது கிறிஸ்துவ மதமாகட்டும், அதே போல முஸ்லிம் மதமாகட்டும், யூதர்களுடைய மதமாகட்டும், இதையெல்லாம் காட் பை புக் என்று கூறுகிறார். புத்தகம் கடவுளாக இருப்பது சீக்கிய மதத்தில். அவருடைய அந்த கோயிலில் அந்த புத்தகத்தை, கிரந்தம் என்ற புத்தகத்தை அவர்கள் அதைத்தான் தெய்வமாக சொல்கிறார், அங்கேதான் வைத்திருக்கிறார்கள். அதே போல சில மதங்களும் உண்டு. இந்த இடத்துல என்னன்னா, அந்த புத்தகம் தான் காட் பை புக்காக இருக்கிறது.
அது வந்து பைபிள் தெரியும் கிறிஸ்டினுக்கு. அவருக்கு வந்து தோரா என்ற புத்தகம் யூதர்களுக்கு இருக்கிறது, குரான் தெரியும். இந்த தோரா பற்றி என்ன விசேஷம் என்றால், அந்த மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கும். அந்த ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த 5 புத்தகங்களை இன்றைக்கும் இஸ்ரேலில் இருக்கின்ற ஒவ்வொரு பையனும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வந்து கம்பல்சரியாக 12 வயதிற்குள் மனப்பாடம் பண்ணிவிட வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் பொறுப்பு. இதற்கு குறிப்பாக தந்தை பொறுப்பு. அதாவது அது பண்ண, அதாவது வந்து அம்மா மிக முக்கியமாக அவங்க வந்து வீட்டுல வந்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் ஒன்று, இந்த 5 புத்தகங்களையும் அந்த குழந்தைங்க மனப்பாடம் பண்றது செக் பண்றதுக்கு ஒருத்தர் அவங்களுடைய இது கம்யூனிட்டில இருந்து வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து அதனை உலகத்தில் இவ்வளவு தூரம் அறிவாளியா இருக்காங்கன்னா, பிஃபோர் இந்த 12 வயது கடக்கும் முன்னாலேயே அவர்கள் அந்த 5 புத்தகங்கள் இந்த ஒளியை அவர் பெற்று, ஞான ஒளியை பெற்றிருக்கிறார். அதுதான் அவருடைய, அதாவது கூட அந்த ஆல்பபெட் இப்போ ஈபிரு படிக்கின்ற வாய்ப்பு மடியை கிடைத்து படிக்க பொறுப்படுகிறேன். அதுல வந்து என்ன சிறப்புனா, அந்த 22 எழுத்துக்கள்ல தன்னுடைய ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்கிறார். திருவாசகத்தை சொல்ல போல வாராய் வாரா உலகத்துக்கு வந்து என்னை ஆட்கொள் என்று சொல்ல போல ஒரு ஒவ்வொரு எழுத்திலும் ஆலஸ் என்று ஆரம்பிப்போம், தவ் என்று முடியும். 1 24 எழுத்து. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண் கொடுத்திருக்கிறார். கடைசி எழுத்து தவ் வந்து 400வது வேல்யூ என்று சொல்கிறார். நியூமராலஜி என்று சொல்கிறோம், மற்ற இடங்கள் சொல்கிறோம். அது வந்து தனியாக படிக்கணும். இது அப்படி அல்ல. இவருக்கு அவர்கள் அந்த இதுலேயே அவர்களே அதிகாரப்பூர்வமாக அவர் சேர்த்திருக்கிறார்கள். இது இப்படித்தான் ரபியானிக் என்ற சிஸ்டம் எல்லா ஒவ்வொரு சங்கீதங்கள் மொத்தம் 150 இருக்கிறது. பிராவுக்கு வந்து 3000க்கு மேல் இருக்கிறது. அதே போல வந்து நம்முடைய பிரசங்கி இதெல்லாம் 3 சாலமன் எழுதிய ஜெனரலான யூனிவர்சலான புத்தகங்கள். அந்த புத்தகம் ஒவ்வொன்றிலும் ரொம்ப டெப்த், அதாவது வந்து ஒரு சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். யார் சொல்லுகிறார் என்றால் சாலமன் கூறுகிறார். 25 அதிகாரத்தில் a word aptly said is like apples of gold with settings of silver என்று கூறுகிறார். அதாவது தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்க மாம்பழங்களை போன்றது வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்க மாம்பழங்களை போன்றது வார்த்தைகள் என்று கூறுகிறார். நீதிமொழிகள் 25 சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய சிவகனி அம்மா பழமொழிகள் பற்றி கூறினார். நீதிமொழிகள் என்ற புத்தகம் அது பழமொழிகள் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த சாலமன் எழுதிய புத்தகம் என்று கூறுகிறார்கள். அது இது போல நம் வந்து ஒவ்வொரு புத்தகத்திலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு ரெவலேஷன் இருக்கும். அந்த புத்தகத்தில் நாம் ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு பார்க்க வேண்டும். பார்க்க தெரிந்தால் பாதி தெரியும் சொல்ல. நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும்? சீயிங் இருக்க வேண்டும். நம்முடைய அது ரெஃப்ளெக்ஷன் இருக்க வேண்டும் சொல்லலாம். ஒன்று ரெவல்யூஷன், 2வது வந்து ரெஃப்ளெக்ஷன், 3வது அதனுடைய ரியாலிட்டி. அந்த ஆசிரியர் அவர் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறார், அவருடைய ஆன்மாவிலிருந்து நாம் படித்து கேட்கின்ற ஆடியன்ஸ் நம்முடைய சகோதரர்களா இருக்கலாம், நான் வகுப்பு நடத்துகின்ற இருக்கலாம், அந்த இடத்தில் அவர்களுடைய உள்ளத்திற்கு சென்று நாம் பேச நாம் முற்பட, அப்போதுதான் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பை அவர்களும் புரிந்து கொள்வார்கள். அந்த புத்தகம் வந்து நம்ம ரமேஷை அடிக்க எப்படி பேச வேண்டும் என்று கேட்டேன். உலக அளவில் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த வேர்ல்டு ஆர்மி என்ற இதுல. அப்போ வந்து ரிச்னா சார் இப்போ கூட முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, இப்பவும் கொடுக்குறாங்க. அவர் வந்து சொன்னாரு, நம்ம ரமேஷ் சார் சொன்னாரு, நீ பேசினா ஒரு மாற்றம் வரணும்பா அப்படின்னாரு. ஸோ இது மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தான் பிரான்ஸ்ல வந்தது. அதுதான் பிரெஞ்சு சொல்றோம். அந்த நேரத்துல அந்த வந்ததுக்கு காரணம் வந்து 3 புத்தகங்கள், 3 ஆத்தர்ஸ். அதேதான் ரூசோ, வால்டர் ரூசோ, மாண்டெஸ்க்யூ. இவர்கள் வந்து தங்களுடைய சோசியல் கான்ட்ராக்ட் என்ற புத்தகம் ரூசோ தான் என்னை மாற்றியதுன்னு எப்போதும் சொல்றாரு, என்னை உருவாக்கியது சொல்றாரு. ஸோ அது போல புத்தகம் வந்து என்ன செய்யணும், திரும்ப திரும்ப படிப்பதும் திரும்ப திரும்ப புரிந்து கொள்வதும், அதை வந்து நம்ம எடுத்து எந்த அளவில் நம்ம வந்து சிறப்பாக நம்மை கொண்டு போகிறது என்று பார்க்க வேண்டும். கலைஞரிடம் ஒரு முறை பார்த்திபன் அவர் புத்தகத்தை கிறுக்கல் என்ற புத்தகத்தை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு கலைஞரிடம் நீங்கள் படித்தீர்கள் என்று படித்தேன் என்று கூறுகிறார். அந்த புத்தகத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்களேன் என்று. நான் தான் சொல்லிவிட்டேன் என்றார் கலைஞர். படித்தேன் என்று சொன்னீர்கள் அவ்வளவுதானே என்று. படித்தேன், படி பிளஸ் தேன் என்று ஒரு படித்தேனாக நீ கொடுத்திருக்கிறாய் என்று கூறுகிறார். ஸோ அந்த தேன் போன்ற புத்தகம் மட்டுமல்ல, நம்மை வந்து பல சிந்திக்க வைக்கவும், கேள்வி கேட்கவும், நம்மளை வந்து மாற்றவும், அந்த கதவுகளை திறக்கவும் புத்தகங்கள் செய்யும். ஒன்று கதவுகளை திறக்கும். ரஷ்ய புரட்சி காரல் மார்க்ஸ் புத்தகம் அம்பேத்கர் எடுத்துள்ள அந்த ரஷ்ய புரட்சி ஜெர்மனியில் எழுதினார் காரல் மார்க்ஸ்.
அது ஆனால் ரஷ்யாவிலும் கதவு திறந்தது, புரட்சி வந்தது. அதே போல சீனாவில் மார்க்சிசத்தின் மூலமாக புரட்சி வந்தது. அதே போல அந்த ரெட் புக் என்ற புத்தகம் தான் சைனாவை உருவாக்கியது என்று சைனாவில் இருக்கின்ற அந்த அறிஞர்கள் மார்க்சிசத்தின் எழுதிய புத்தகம். அது ஒரு நாட்டை உருவாக்கியது புத்தகம் என்று இந்த நூல்கள் கதவுகளை திறக்கும். அது நாட் ஓன்லி தட், இட் மேக்ஸ் அஸ் கம்ப்ளீட். நாம் எல்லாருமே குறைவுடையவர்கள், இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கிறோம். அந்த குறைவுடையவர்களை நிறைவுடையாக மாற்றுவது புத்தகம் என்று கம்ப்ளீட் என்றது. அப்புறம் இட் மேக்ஸ் அலைவ். ஒரு கம்யூனிட்டியிலிருந்து இந்த ஜாதியிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட ஒரு மனுஷனோடு ஒரு ஒரு நண்பர் அவருடைய நண்பர் தொடர்பு கொள்ளும்போது எப்படி இப்ப அந்த ஆளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். மேக்ஸ் மீ அலைவ் என்று சொல்கிறார். அப்படித்தான். அதாவது நம்ம வந்து சோர்ந்து இருக்கிற நேரத்துல வந்து அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற வாய்ப்பு நிறைய இருக்கு. மேத்தா எழுதுற ஒரு கவிதை, அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து சாவறதுக்காக வந்து அவன் இது வாங்கிட்டான், பாய்சன் ஏதோ வாங்கிட்டான். அது வந்து ஒரு பொட்டலத்தை வாங்கியிருக்கான், எடுத்துன்னு போறான் வீட்டுக்கு போய் அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டு எதேச்சா திறக்கிறான். அந்த பாய்ஸ் திறக்கும் போது அந்த பொட்டலத்துல ஒரு பேப்பர், அந்த காகிதத்துல ஒரு கவிதை இருக்கு. அது மேத்தாவுடைய கவிதை. ஸோ அது வந்து அந்த படிச்ச உடனே தூங்கி எழும்போது பூமி உனக்கு படிக்கையாகிறது, வீட்டு எழும்போது அதிகம் உனக்கு பாதையாகிறது. இது ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு தோணுச்சு, ஏதோ சம்திங் ஸ்பார்க். ஆஹா, நம்ம இருக்கு, நம்ம சாவணும் இப்ப, நம்ம வந்து இந்த ஏதோ ஒரு அது போல அந்த அந்த கவிதை முழுக்க படித்து அவர் வந்து இந்த தற்கொலை என்ற எண்ணத்தை விட்டு விட்டார் என்று படித்திருக்கிறேன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிகமாக புத்தகத்தை பற்றி எழுதியதும், அதிகமாக திரும்ப திரும்ப உலக அளவில் மக்கள் பேசுவதும் வந்து பேக்கன் என்ற ஆசிரியரை பற்றி சொல்கிறார். ரீடிங் மேக், அதாவது வந்து ஃபுல் மேன் என்று கூறுகிறார். அதாவது வந்து கான்வர்சேஷன் மேக் ரெடி மேன் இருக்கிறார். ரைட்டிங் மேக் எக்ஸாம் மேன் பேக்கன். பேக்கன் 1597 எழுதிய ஆஃப் ஸ்டடிஸ் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் படிப்பு என்ன செய்யும் என்றால் ஒரு மனுஷன் ஃபுல் மேனாக மாற்றுகிறது, முழுமையான மனிதனாக மாற்றுகிறது, ஜீவிக்கும் மனிதனாக மாற்றுகிறது. அவனுடைய ஜீவன் பலனை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறது. அவன் அப்படி, அதாவது எலிசபெத் ராணியினுடைய அந்த அவையில் 1597 நடந்து கொண்டிருக்கும். அவருடைய தந்தை வந்து லார்ட் கீப்பர், அதாவது கிரேட் சீல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்தவர் அவருடைய பையன் பேக்கன். இவரும் பல பொறுப்பு விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார், சேஷ்மனாக இருந்திருக்கிறார், புரட்சியாளராக இருந்திருக்கிறார். சில சமயங்களில் அவருடைய எழுதிய சில வெளிப்படையாக பேசுகிறார். அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் வந்து சிறைவாசம் கூட அவர் சென்றது சூழ்நிலை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட புரட்சியாளர் அவர் சொல்றார் பேக்கன் வந்து அந்த, ஏன்னா ரொம்ப அனுபவம் இருக்கு இல்லையா, அது சொல்றார் வந்து இப்போ எப்படி ஷேக்ஸ்பியர் வந்து டிராமாட்டிஸ்ட் இங்கிலீஷ் சொல்றோமோ, இவர் வந்து இவர் எழுதிய எஸ்ஏஎஸ்ட் வேர்ல்டுல இங்கிலீஷ்ல இந்த மாதிரி எஸ்ஏஎஸ் வந்து வேற யாரும் எழுதுன்ற மாதிரி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எஸ்எஸ் வேர்ல்டுன்றதும் ஆங்கிலத்தில் மிகச்சிறப்பான எஸ்எஸ் சொல்றார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ருசிக்கணுன்ற சில புத்தகங்கள். நம்பர் 1, ருசிக்க வேண்டும். ஜஸ்ட் படிச்சுட்டு அப்படியே கேஷுவல் ரீடிங் போகலாம். அப்ப ராஜேஷ்குமார் புத்தகங்கள் என்று போகலாம். 2வது வந்து ஸ்வாலோடு சில புத்தகங்கள் வந்து நீங்க வந்து அப்படியே முழுங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம அந்த அந்த படிக்கும் திருக்குறள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து அப்படியே நம்ம படிக்கலையோ புரியுதோ அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. மனப்பாடம் பண்ணாலே அது வந்து தனி சிறப்பு. திருவாசகம் முற்றுமுகம் செய்யறது அப்படிதான் செய்யறாங்க அப்படி சொல்லலாம். அதாவது வந்து அந்த 3வது வந்து சூட் அண்ட் டைஜஸ்டட். அந்த புத்தகம் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம வந்து மனப்பாடம் பண்றது அப்படி மட்டும் இல்லாம அது வந்து அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் நம்மளோட பேசணும். அதோடைய ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். கோ ஆன் ரீடிங் என்ற அளவில் நம்ம வந்து தொடர்ந்து. அது போல புத்தகங்கள் பல உண்டு. தமிழிலும் நிறைய உண்டு. சிவஞான போதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது வந்து ஜஸ்ட் A4 ஷீட்ல வந்து 2 பக்கம் தான் வருது, 40 வரிகள் தான். அதே போல அதாவது இவர் நம்ம யார் இது என்றால் நம்முடைய விழிகின்றார் அவர்கள் எழுதினார். இதே போல உமாபதி சிவம் எழுதிய புத்தகம். அவர் வந்து திருவருட்பயன் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது வந்து வெறும் ஜஸ்ட் 100 திருக்குறள் குறள் வெண்பா. அதாவது வந்து அதுவும் திருக்குறளுடைய எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லலாம். அதாவது வந்து அறம்பொருள் இன்பம் என்ற 3 கருத்துக்களை மட்டும் நம்முடைய திருவள்ளுவர் எழுத, இவர் முகமது சிவம் சிரமத்தை சேர்ந்த தீட்சிதர். சில காரணங்களால் அதை பற்றி அந்த மிக அந்த இடத்தில் மிக பல்லக்கில் செல்லக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்டவர் அது பல்லக்கம் வேண்டாம், பரிவாரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று விட்டு இந்த அந்த மேகண்ட பாரம்பரியத்தில் வந்து மரஞான சம்பந்தருடைய சிஷியனால் அவருடைய ஆசிரமத்தில் அவருடைய இடத்தில் தங்கி எழுதிய அந்த ஞான கருத்துக்கள்.
இவையெல்லாம் சாஸ்திர சைஸ்டாந்த கருத்துக்கள் மட்டுமல்ல, இவை நான் அடிக்கடி கூறுவது போல இது ஒவ்வொன்றிலும் அந்த நம்முடைய ஒரு உளவியல் கருத்துக்கள் எடுத்துக்கொண்டால், நிர்வாகிகள் வந்து கற்றுக்கொண்டால், வாழ்வியல் கற்றுக்கொண்டால், இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த அது ஜஸ்ட் 2 சேர்த்து 4 பக்கம். இதுதான் அடியன் தேடி வச்சிருக்கேன். அதுதான் இந்த ஓவியம் எழுதிய இந்த நூல். நம்முடைய இதாவது அந்த நான் திருவருட்பயன். இது இது வந்து பல காரியங்கள் சொல்லலாம். இந்த இன்று ப பர ஒரு பூனையை போட்டிருக்கிறார் 39 பிற பரப்பமைந்து அதாவது பரப்பமைந்து கேளில் இது பார்க்கலன் பூஜை கரப்பருந்தக்கு நாடும் கடல். அதாவது பூனை வந்து ஒரு பாலை குடிக்கிறதுக்காக போகுது. பாலை குடிக்கிறதுக்காக போகும்போது அந்த நேரத்துல வந்து அதாவது அது தேடுது, பாலை தேடுது. அது வந்து அந்த காலத்துல இந்த உரி இதெல்லாம் வச்சுப்பாங்க மேல இருக்கும் பறக்கல. அந்த இடத்துல வந்து பாலை பார்த்தது எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால அந்த நேரம் பார்த்தா எங்கேயோ ஒரு கரப்பாம்பூச்சி ஓடின்றது அதை பாக்குது. டக்குன்னு இது மனசு வந்து கரப்பாம்பூச்சி மேல போயிடுது. உடனே கரப்பாம்பூச்சி பிடிக்கும் போது கரப்பாம்பூச்சி அப்படியே ஓட ஆரம்பிக்குது. இதுவும் ஓடுது. அந்த நேரத்துல வந்து அது பூனை கால் தடுக்கி அந்த பால் மேல விழுந்து பால் கீழே கொட்டிடுது. பாலும் போச்சு, பூச்சியும் பறந்துருச்சு. இதை பற்றி சொல்லும் போது இது இந்த நேரத்தில் அடி எனக்கு ஞாபகம் வருவது, there are 2 types of people in the world. ஒன்று வந்து those who are successful, number 1. number 2 வந்து those who are distracted. இந்த பூனை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆன ஒரு பூனை என்று சொல்லலாம். அந்த அப்படித்தான் இந்த பூனையை நான் பார்க்கிறேன். அதாவது அதாவது கம்பன் கண்ட பூனை வந்து பார்க்கடல்ல கம்பன் முதல் வரி அவையடக்கத்துல எழுதுறாரு. நான் வந்து பார்க்கடல் இருக்கு என் முன்னால கம்பன் ராமாயணத்தை பார்க்கடல் சொல்றாரு. அதுல வந்து நீந்தணும், அதுல வந்து குடிக்கணும், ஒரு துளி குடிக்கிற பூனை அப்படி பார்க்கணும் மூணு குடிக்கிற பூனையாக நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று கூறினார் கம்பன். இது வந்து நம்ம அதே போல இரண்டாம் பூனை பத்தி நமக்கு தெரியும். அந்த அதே போல பூனை இந்த சுரழி ஒருத்தர் வச்சிருந்த பூனையும் தெரியும், ஆசிரமத்து பூனையும் தெரியும். ஓகே, அதாவது ட்ரெடிஷனல் பூனை அந்த நேரம் அதாவது வந்து அந்த முதல் ஏதோ பிரச்சனை வந்து எலிவெளியே கட்டி விட்டார். அந்த பூனை அப்படியே அந்த இடத்துல வந்து அவரு அந்த துறவி வர துறவிகளும் அவர் எப்ப பேச ஆரம்பிச்சாலும் அந்த அவங்க பேசாலும் அந்த கட்ட அந்த பூனை எடுத்து வந்து கட்டி வைப்பாரு. இந்த டெம்ப்ளேட் பூனை அதை இது வந்து யோசித்தேன். இன்று ஒரு கதை மாதிரி சொன்னாலும் இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்ம மோகனிசும் சொன்ன அந்த திருவள்ளுவர் பூனை போல் தான் நாம் படிக்க நினைக்கிறோம், நல்ல காரியங்கள் செய்ய நினைக்கிறோம், தியானம் பண்ண நினைக்கிறோம், ஜிம் போக நினைக்கிறோம். திடீரென்று கையில் நம்ம மொபைல் எடுத்து யாரோடு பேச ஆரம்பித்தால் டக்குன்று நம்முடைய மனம் வந்து யூடியூப் பக்கம் போனால் அப்பொழுது அப்படியே போய் விடுகிறது. இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் டிஸ்ட்ராக்டட் பை சோஷியல் மீடியா. இந்த அளவில் இது இந்த நமக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்கன்றது நான் உணர்கிறேன். பாலாழி மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கடல் இருக்கு, அங்க வந்து மீன் இருக்கு, அதை வந்து பால் எக்கச்சக்கமா இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து அந்த மீனுக்கு வந்து சுவை தெரியாது. அது போல இந்த தமிழ் இலக்கியத்திலும் சரி, நாம் நம்முடைய இந்தியாவினுடைய பல்வேறு இலக்கிய புத்திஸ்ட் இலக்கியங்கள் ஜென், இங்கிருந்து ஜப்பானுக்கு சைனாக்கு சென்று சைனாவிலிருந்து ஜப்பானுக்கு சென்று ஜென் உருவானது, அது மீண்டும் நமக்கு வருகிறது. ஸோ நாம் அதனுடைய அருமையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்கிறேன். இதில் வந்து நம்முடைய ஓமதி சிவம் அவர்கள் 41வது குறளில் எழுதுகிறார், அறியாமை பற்றி சொல்கிறார். அறியாமை என்றால் நம்ம ஆங்கிலத்தில் சொல்வது போல ஐ டோன்ட் நோ தட் ஐ டோன்ட் நோ, இதுதான் இப்படி சொல்லலாம். அதாவது இது 41வது குறள் அறியாமையை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்றாரு. அப்புறம் வந்து சைக்காலஜி உளவியலை பற்றி சொல்றாரு. உளவியலை பற்றி இது வரைக்கும் பல விதமான பேர்கள் மனோ தத்துவியல் அப்படியெல்லாம் போடலாம் சொல்றாங்க. ஆனா இவர் சொல்றாரு அகத்துரு நோய்ங்கிறார். என்ன அழகான தமிழ் பாருங்க, அகத்துரு நோய். அதாவது உள்ளத்தில் இருக்கின்ற நம் உள்ள அகத்தில் இருக்கிற அகப்புறம் புறப்புறம், இதுதான் வல்லவர் வந்து இப்படிதான் நம்ம வாழ்றோம். இந்த 4க்கு கனெக்ட் பண்ற புத்தகங்கள் சில இருக்கிறது. அதில் ஒன்று அது ஒரு பெருமைக்குரிய ஒரு புத்தகம். இது வந்து சைஸ்தாந்திகள் என்று சொன்னாலும் இது பல சாஸ்திரம் படிக்கணும். இந்த புத்தகத்தை வந்து அவ்வளவு எளிதாக அவர்கள் கடந்து கூடிய டெப்தா போவது ஒரு சிலர் சொல்லி. அதாவது அதான் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஞானக்கடல் தன்னுள்ள ஒழுங்கு வைத்திருக்கிறது. பார்க்கடல் என்று சொன்னாரு. அந்த அதற்குள் செல்ல நாம் முற்பட்டால் மட்டுமே அது புரியும். அகத்துரு சிந்தை என்று சொல்கிறார், அதாவது அகத்துரு நோய் என்கிறார். அதை விட இன்னும் அதிகமாக சொல்கிறார், ஒரு நெகட்டிவா இருக்கின்ற மக்கள் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், வெளியே சமூகத்தில்
அவங்களுக்கெல்லாம் என்ன சிந்தை இருக்குது? ஏன் அவங்க துன்மார்க்கரா இருக்காங்க? அதாவது நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேற மாரியா போயிடுது. நமக்கே அது மாரி சிக்கல்கள் ஆயிடுது. அதெல்லாம் ஏன் அது மாரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு குறள் சொல்றார். 46வது குறள். "பொய்யறிந்த சிந்தை" அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, அந்த அந்த நம்ம வந்து சிந்தை வந்து பொய் அப்படியே இருண்டு அதாவது இன்றைய மீடியா நமக்கு வந்து பாதி பொய், பாதி ஃபிக்ஷன், கற்பனை. இப்படிதான் பல இடங்கள் பெய்டு ப்ரமோஷன் சொல்றேன். இந்த இந்த பொய்களை பரப்புவதற்கு வந்து அவங்க சொல்ற வார்த்தை வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த நெறைய குறள் வந்து என்னை பாதித்திருக்கிறது. 77வது குறள் வந்து "பேய் ஒன்றும் தண்ணீர் திறக்கும் அளவும், இனி நீ ஒன்றும் செய்யாது நில்" அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றதுன்னா, நெப்போலியன் சொல்ற ஒரு காரியம். அடிக்கடி சொல்லுவது வந்து, ஒன்று வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு டிசையர் உனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா உன்னுடைய அந்த கோல் நடக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கொடி வாங்கணும், ஏதோ ஒரு பெரிய வீடு வாங்கணும், இல்ல வந்து ஒரு பெரிய போஸ்ட் ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னு நினைத்தால் ஒரு காரியத்துக்காக நினைக்கிறேன்னு வச்சுக்கொள்ள இந்த 77வது குறள் சொல்லுது அதற்குரிய இது திருமூல சொன்னது போல தீவிரம் அதாவது நான்கு தன்மை உடைய சொல்கிறார். ஒன்று தீவிரம், இரண்டாவது வந்து தீவிரதரம், மூன்றாவது வந்து மந்தம் மந்ததரம். இதுல நம்ம எந்த தன்மையில நம்ம இருக்கோம்? தீவிரம் பிளஸ் இந்த தீவிரம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்தால் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் அந்த தன்மை நம்ம கிட்ட வந்ததுனாதான் அதாவது அந்த கேரக்டர் அந்த எபிலிட்டி இந்த நெப்போலியன் சொல்ற வார்த்தைகளை சொல்றேன். அதாவது வந்து நீ நினைக்கிற காரியங்கள் நடந்ததுன்னா நீ செய்யணும் அப்படின்னு நினைச்சது வந்து இது ஆண்ட்ரூ கார்னகி பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து நெப்போலியன் அந்த வழியில வந்து இப்ப அவருக்கு நிறைய சீடர்கள் இப்போதும் இருக்காங்க. சித்தார்த்த ஸ்டான் பாம்பேல இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு புத்தகத்தை திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த ஒரு புத்தகத்தை வைத்து பல கோடிகள் சம்பாதித்திருக்கிறேன் இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த மாணவர்கள் ஒவ்வொரு மாணவரும் பல பல மாணவர்கள் சீனியர் மாணவர்கள் செல்வந்த மாணவர்கள் பல லட்சங்கள் 10 லட்சம் 15 லட்சம் ஒவ்வொரு மாணவரும் அவர்கள் அவங்களால் கொடுக்க முடியவே கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் கொடுக்கின்ற மனம் வர வேண்டும். அந்த அளவுக்கு அவரும் தன்னுடைய பொட்டன்சியலை வெளிப்படுத்த வேண்டும். சும்மா கொடுத்து விட மாட்டார்கள் அல்லவா? ஸோ ட்ரைனிங், கோச்சிங் அப்புறம் வந்து தினமும் காலையில வந்து இதே போல நட்பு போல அவரும் ஒரு கிளாஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் நடத்துகிறார். அது பாட ஆரம்பிக்கும் போதே இந்த அஃபர்மேஷன் அதாவது வந்து கோல் செட்டிங் ஆரம்பிப்பார். அப்புறம் வந்து வார் டிக்ளரேஷனை முடிப்பார். அதாவது எதுக்காக சொல்றேன்னா அப்படிப்பட்ட நெப்போலியன் அதற்கெல்லாம் வழிகாட்ட நெப்போலியன் தான். அந்த அந்த அதுக்கு அடிப்படையாக இரண்டாவது பாயிண்ட் அவர் சொன்ன முக்கியமான நெப்போலியன் 2 காரணம். ஒன்று வந்து சரியான குரு அல்லது சரியான கோச் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்களோடு நீங்கள் வந்து இயங்கா இறங்கி அவர்களோடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த அடிப்படையில் அந்த பேய் ஒன்றும் தண்ணி இருக்கும் அளவு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அது கிரியேட் இப்போ குகேஷ் வந்து அந்த கோச்னாலதான் அந்த ஆசிரியர்கள் ஆசானால் தான் அந்த கற்றுக்கொண்டது வந்து இந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து வர முடியுதுன்னா அந்த தன்மையை வந்து அந்த அந்த கோச் மூலமாக அந்த கெயின் பண்ணிட்டார். அதே போல எத்தனையோ பேர் இருந்தாலும் எத்தனை உலக அளவில் இருந்தாலும் அவங்களையும் தாண்டி உலக அளவு சாம்பியன் ஜெயிக்கிறது அது தன்மையை ரீடைன் பண்றது. ஒன்று பெற்றுக்கொள்றது, இரண்டாவது வந்து கற்றுக்கொள்வது ஒன்று, பெற்றுக்கொள்வது ரெண்டு, அந்த பெற்றுக்கொள்வதை பகிர்ந்து கொள்வது. பெற்றுக்கொள்வதை ரீடைன் பண்ணி இன்னும் அடுத்த உன்னத நிலைக்கு போவதற்கு தன்னை முயற்சி செய்து அது வந்து அது மூலமாக நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையில் ஏற்படுத்துவது. நிர்வாகிகளுக்கு மிகச் சிறப்பான உதாரணமாக செய்வானும் செய்வினையும் பேர் பயனும் கேட்பவனும் உய்வான் உளன் என்று உணர். இங்க நிறைய நம்ம ட்ரெயினர்ஸ் இருக்கீங்க. இப்போ எல்லாரும் வந்து இந்த எந்த காரியத்தை எப்படி செய்யணும் செய்வான் ஒருத்தர் செய்யறவன் இன்னொருத்த வந்து செய்வினை அதாவது என்ன செய்யறான் செயற்பயன் யாருக்கு போய் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும்ன்றதுதான். அப்புறம் வந்து செயற்பயன் அது பயன் உண்மையில பயன் என்ன அதாவது ப்ராஃபிட்டா லாஸா அப்படி சப்போஸ் லாஸ் வேற வரலாம் அது சிங்க இருக்கதான் செய்யும். அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் அதை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் லாஸ் இருக்கு அப்நார்மல் லாஸ் இருக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம பெறணுன்ற ஒரு தன்மையோட அது வந்து கொண்டு போகணுன்றதும் செயற்பயன் என்று சொல்லுவோம். உய்வான் உலர் என்ற உணவு அதாவது இதையெல்லாம் தருகின்ற ஒரு இருக்கிறான். அது இறைவன் சொல்லலாம், தலைவன் சொல்லலாம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம். எந்த நேரம் எப்படி சொன்னாலும் நம்முடைய வந்து அந்த பொருளை நிர்வாகத்தில் நம்ம நிர்வாகன்றது வந்து அம்பானி அப்புறம் அவங்க மட்டும் இல்லை நம்ம வீட்டில் குடும்பத்தில் நம்ம செய்கின்ற நம்முடைய வீட்டில் நம்முடைய இல்லத்தரசு செய்கின்ற காரியங்களும் நிர்வாகம் தான். ஸோ அது போல அந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற எல்லோரும் எந்த நிர்வாகம் தான் இந்த 53வது பிறர் நமக்கு பெரிதும் உதவும். இன்னும் ஒரே ஒரு பிறர் சொல்லி முடித்து விடுகிறேன். அதாவது வந்து ஒரு கீரையை பற்றி பாம்பு பற்றி அதே போல வந்து அந்த பாம்பு விஷத்தை விட்டு 43வது குறள் சொல்றாங்க. அது என்ன சொல்லுதுன்னா அந்த
ஒரு விஷத்தை சாப்பிட்டு ரொம்ப சாவ கிடக்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தர் கொண்டு வராங்க கிராமத்துல வச்சுக்கோம். அப்போ வந்து அதை குணப்படுத்துறதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஏதோ தூரமா ஒரு இந்த விஷயத்தை வந்து கீரி தான் வந்து பாம்பு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு கீரி எடுத்துட்டு வந்து அவரை முயற்சி செய்யறாரு. கீரி அந்த ஆள் மேல விழுந்து விழுந்து இதை பண்ண கூட எதுவும் வந்து விஷம் வந்து போகல. அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மெய்வாகவன், அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு மந்திர தந்திரம் அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல வந்து அதுக்குன்னு இருக்கிற ஒரு அதாவது அந்த அந்த மந்திரம் வந்து அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மந்திரத்தை கற்ற ஒருவன் தொடர்ந்து அவன் அங்க கூட இல்ல பக்கத்துல வேற ஏதோ இடத்துல இருக்கான். அவனுக்கு தகவல் போயிட்டு அவன் அங்கிருந்து அவன் வர்றதுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறான். வந்து எல்லா தடவை விஷத்துக்குள்ளே இவன் குணமாக வேண்டும் இங்க இருக்கிற அந்த விஷத்தை சாப்பிட்டு குணமாக வேண்டும் சொல்லி அந்த அவன் அந்த மந்திரத்தால் இந்த குணமாக்குகிறான் என்று எழுதுகிறார் நம்முடைய அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா திரும்ப 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 ஒரு காரியங்களை திரும்ப 80,000 டைம்ஸ் ஒரு காரியத்தை அப்பமிட் பண்ணா நம்முடைய வாழ்க்கையில் நீங்க நினைத்ததை அடைய முடியும் சொல்கிறார். அதைத்தான் இந்த மெய்ப்பாகம் கதை சொல்கிறது. இந்த இதைத்தான் சீக்கிரம் புத்தகம் நமக்கு கூறுகிறது. புத்தகங்கள் நமக்கு வந்து கதவுகளை திறக்கின்றன. அந்த கதவுகளை திறப்பு மட்டும் கதவு நம்முடைய புத்தகங்கள் வந்து ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதத்தில் பார்த்தால் ஞானக்கடலாக நமக்கு நம்ம சரியாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தா சிறப்பான புத்தகங்களை சொல்கிறேன். ஞானக்கடலாக நமக்கு இருக்கிறது. அந்த ஞானக்கடல் தான் நமக்கு வந்து ஒரு அற்புத கடலை தருகிறது. வாழ்க்கை இங்க இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நம்ம சொல்ல போனா அதுவும் ஒரு புத்தகம் மிரக்கல் மார்னிங். நம்ம இடத்துல ஆரம்பிச்சு இந்த 990 இருந்து மிரக்கல் மார்னிங்காகவே ஒவ்வொரு மார்னிங்கும் எனக்கு தோன்றுகிறது. மார்னிங் மார்னிங் பை மார்னிங், அதாவது ஒவ்வொரு மார்னிங் மிரக்கலாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையும் மிரக்கலாக இருக்கட்டும். புக்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அண்ட் புக்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். அதாவது வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், நேரு எழுதின பாட்டு. அதாவது டைம் இல்லை அவருக்கு வந்து குளிக்கிறதுக்கு போய் தான் தீரணும். அந்த மாதிரி ஒரு கவிதையோட அந்த நம்முடைய அகைன் நித்யாதேவனுடைய குழந்தைகள் எழுதிய புத்தகம் வி மிஸ்ட் இன் டார்க் ஃபாரஸ்ட். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். அந்த அந்த நேரத்தில் நாம் நம்மை ரெக்கவர் பண்ணிக் கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த நட்புக்கும் நடத்தி கொண்டிருக்கிற ரமேஷ் இங்க வந்திருக்கின்ற இந்த அமெரிக்காவிலிருந்து ஜாயின் பண்ணிருக்கிற ஜோதி அம்மா, அப்புறம் சரவணன் சார், ரமேஷ் சார், தாமோதரன் சார், எல்லோருக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்து, பகத் சாருக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய விவேக் சாருக்கு நன்றியை தெரிவித்து, இந்த நேரத்தில் அனைவருக்கும் நாம் இந்த டார்க் பாஸ்ட் வர இந்த புத்தகங்கள் வழிகாட்டிட்டும் நட்பை வழிகாட்டிட்டும் 1000 நெருங்கி கொண்டிருக்கும் போது நாம் புத்துணர்வு பெறுவோம், புது உலகத்தை காண்போம். வாரா உலகத்தில் வந்து ஆட்கொள்வோம் என்ற உலக அந்த ஆட்களும் அந்த விதத்தை இந்த புத்தகங்களை தரத்தும் நன்றியில் கூறி நிறைவு செய்யும். நன்றிங்க, மிக அருமை.